உங்களோட சேலரிய வெளிய சொல்றீங்களா? நான் இவ்ளோ சம்பளம் வாங்குறேன். எனக்கு ஆஃபீஸ்ல இவ்ளோ ஹைக் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த மாசம் தான் ஆஃபீஸ்ல இன்கிரிமென்ட் போட்டாங்க. இந்த மாதிரிலாம் வெளிய சொல்லிட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அத ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் நம்ம எப்பயுமே சொல்லிட்டு இருக்க கூடாது. சில விஷயங்கள நம்ம மறைச்சு தான் வச்சிருக்கணும். அப்படி 3 விஷயங்கள நீங்க முக்கியமான 3 விஷயம் என்னென்னத்த நீங்க மறைக்கணும். அதனால உங்க வாழ்க்கையில என்ன உங்களுக்கு யூஸ் இருக்க போகுது அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வெல்கம் டு உயர்வு பாதை வித் ஸ்வாதி. ஃபர்ஸ்ட்டு நாளைக்கு நான் ஒரு பிளான் வச்சிருப்பேன். அதாவது ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பேன். இல்ல வேற ஏதாவது ஒரு புது தொழில் அதாவது இல்ல நான் வந்து ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போலான்னு இருப்பேன். என்ன ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஒரு 1 மந்த்ல இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்கலாம். இந்த மாதிரியான விஷயத்த ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்டயுமே ஷேர் பண்ணக்கூடாது. அதாவது உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆர் உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ். இத நீங்க யார்ட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா, நம்ம எல்லாருக்குமே கோல்ஸ் இருக்கும், ட்ரீம்ஸ் இருக்கும், பிளான்ஸ் இருக்கும். ஆனா, அத ஒரு மிஸ்டேக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லார்கிட்டயும் போய் டப்பு டப்புன்னு சொல்லிடுவோம். நெறைய பேர் அத வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே நேரத்துல உங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. "ஏய் அந்த கம்பெனிக்கு ஏன்டா போற? அங்க போனா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், வொர்க் பிரஷர் இருக்கும்." இந்த மாதிரிலாம் உங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. பட் நீங்க போனீங்கன்னா, அந்த கம்பெனி எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ உங்களோட கெரியர பூஸ்ட் பண்றதுக்காக தான் நீங்க அங்க போறீங்க. பட் அதவே உங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்றாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவா பேசுறாங்க அப்டின்னா, அது வேஸ்ட் தானே. நீங்க இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. "ஏய் இந்த பிசினஸ்லாம் ஒரு வேல்யூவே இல்ல. இதெல்லாம் பண்ணினா நீ லாஸ்ல தான் போய் முடியும்." இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ், டிஸ்கரேஜஸ் அண்ட் இது வேஸ்ட்டு, உன்னால முடியாது அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. இல்லனா நெறைய பேர் வந்து பொறாமப்படுவாங்க. "ஏய் பாரேன் அவன் வந்து இப்டி இருக்கான்." அப்ப அவங்க அந்த மாரி சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல என்ன ஆகும்? அது நாசமா தான் போகும். கரெக்ட்டா? அப்போ நீ என்ன பண்ணணும்னு நெனைக்கிறியோ, அத நீ பண்ணு. மத்தவங்க கிட்ட அத தெரியப்படுத்திட்டு நீ அத பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அத நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை. நம்ம குடும்பத்துல 1000 விஷயம் நடக்கும். 1000 சண்டை நடக்கும், 1000 பிரச்சனை நடக்கும், 1000 வாக்குவாதம் நடக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட டென்ஷன குறைக்கணும். எனக்கு இத யார்கிட்டயாவது சொன்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்ல போய் எல்லார்கிட்டயும் சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்க ஃபேமிலிக்குள்ள வந்து இருக்கிற பிரச்சனையில இன்னும் 100 பிரச்சனையா அத வந்து சேர்த்து ஆக்கி விட்டுருவாங்க. கரெக்ட்டா? ஸோ அவுட் சைட் பீப்பிள் கிட்ட நம்ம அத சொல்றது, அவங்க அத அனலைஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் கண்டிப்பா அது வந்து நடக்காது. உங்களோட பிரச்சனை சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஊதி ஊதி பெருசாக்குவாங்களே தவிர அதுக்கு ஒரு தீர்வை யாராலையுமே வாங்கி தர முடியாது. நீங்க உங்க ஃபேமிலி கிட்ட இருக்கிறவங்க கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கனாலே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஸோ அதையுமே மற்றவங்க கிட்ட போய் சொல்லாதீங்க. டோன்ட் ஷேர் யுவர் ஃபேமிலி இஷ்யூஸ் வித் தி தேர்ட் பர்சன் ஆர் வித் எனி ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்களுடைய சம்பளம் அண்ட் உங்களுடைய வீக்னஸ். ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளோட எதிரியா இருக்கிறாங்க. இல்ல நம்ம வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க முன்னாடி போய் தயவு செஞ்சு அழாதீங்க. கஷ்டப்படாதீங்க. நீங்க கஷ்டப்படுறதே அவங்க ஜெயிச்ச மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஸோ டோன்ட் கிரை இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனிஒன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட சம்பளத்த வெளிய சொல்லாதீங்க. ஏன்னா, கம்பேர் பண்ணுவாங்க. இப்ப நீங்க உங்க ஆஃபீஸ்ல உங்க கூட வேலை செய்ற கொலீக் கிட்ட உங்களோட சம்பளத்த சொல்றீங்கன்னா, "ஏய் என்ன நீ இப்பதான் வந்த, உனக்கு இவ்ளோ சேலரி தராங்க. நான் எப்பயிலேருந்தோ வொர்க் பண்றேன். எனக்கு இவ்ளோ தான் சேலரி தராங்க." உங்களுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி நீங்க சேலரி வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அவங்களோட திறமைக்கு ஏத்த மாதிரி அவங்க எத்தன வருஷம் வொர்க் பண்ணாலும் அந்த கம்பெனில அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்? அவங்களுக்கு உங்க மேல பொறாம வரும். அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப இன்னொருத்தவங்களோட சேலரிய நீங்க கேட்கிறீங்க அப்படின்னா, அப்பயும் நீங்க என்ன நினைப்பீங்க? "ஏய் என்னப்பா நம்மளுக்கு இவ்ளோ தான் குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு இவ்ளோ குடுத்துருக்காங்க. நான் 10 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு நான் கம்பெனி உள்ள வந்திருக்கேன். இவங்க 2 வருஷமா தான்." அப்ப அந்த கம்பெனியோட குரோத் அப்படி இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவா பார்க்கணும். யார்கிட்டயும் நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் எதையாவது கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால தான் அது நம்மளுக்கும் கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கும் அது கஷ்டமா இருக்கு. ஸோ யார்கிட்டயும் எதுவுமே கேட்காம நம்மளோட வாழ்க்கை விட்ட போக்குல நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாவே என்ன ஆகும்? நம்மளுக்குமே அது ஒரு நல்ல மோட்டிவேஷனாவும் இருக்கும். நம்மளோட லைஃப்ல நம்ம முன்னேறி போறதுக்கும் அது நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் என்ன சொன்னேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் ஷேர் யோர் ஃபேமிலி இஷ்யூஸ் வித் எனி ஒன். யார்ட்டையும் உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸை ஷேர் பண்ணிக்காதீங்க. அண்ட் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு புதுசாக ஏதாவது கோர்ஸ் தொடங்க போகிறேன், நான் ஒரு ஜிம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் ஒரு யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டோன்ட் ஷேர் யுவர் இன்கம் ஆர் யுவர் சேலரி வித் எனி ஒன். நான் வருஷத்துக்கு இவ்வளோ வாங்குறேன், நான் மாதத்துக்கு இவ்வளோ வாங்குறேன் அப்படின்னு அது உங்களுக்கு பெருமையாக இருந்தாலும் தயவு செஞ்சு அதை யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க. உங்கள் பெருமையை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்களே செலவு பண்ணிக்கோங்க, நீங்களே வந்து என்ஜாய் பண்ணுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையும் என்ஜாயோட இருக்கும். நீங்க யார்ட்டயாவது சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கை வந்து நாசமா தான் போகும். அதுக்கு நான் கேரண்டி தரேன்.
ஸோ எந்தெந்த விஷயத்த யார் யார்கிட்ட மறைக்கணுமோ அந்தந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டு நம்ம லைஃப் நம்ம கையில் அப்படின்ற மாதிரி நம்ம ஹாப்பியாக இருந்துட்டு போவோம். இந்த மாதிரியான மோட்டிவேஷன் ஸ்பீச் அண்ட் மோட்டிவேஷன் இதை பார்க்குறதுக்கும் அண்ட் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்றதுக்காகவும் உயர்வு பாதை வித் ஸ்வாதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பை, ஐ வில் see you in the next video.